ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை வச்சு ஒரு கிரேவி குழம்பு அப்படி இது மாதிரி செய்வோம். ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, சின்ன வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட 2 சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டால் அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி அரைச்சி நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசம் பறவைக்கு மூடி வைங்க. இப்போ நான் ஒரு 5 முட்டை வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். இது கூட நீங்கள் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உடைச்ச முட்டையில் நீங்கள் நான் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னு நிறுத்திக்கிறேன். நீங்கள் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆகிடும். முட்டை உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ஆகிடும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான முட்டை உடச்சி